தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு என்று நம்ம எழுதியிருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லல. இப்னு ஃபீஹி நல்ருன்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபீ ஹாதல் கௌலி நல்ருன் மின் ஹைசுல் அரபியா, அரபு மொழி அடிப்படையில் இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர அதை தவறுன்னு சொல்லல அப்படிங்கிறாரு. இது இப்னு கசீர் இப்னு ஜரீர் சொன்னதை தான் எடுத்து காட்டுறாரு. தக்கரஹு இப்னு ஜரீர் வகைருஹு, இப்னு ஜரீரும் மற்றவங்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்னு ஜரீர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, யுஃப்ஸிது ஹாதைனல் கௌலைன், இந்த ரெண்டு சொல்லையுமே ஃபசாத் ஆக்குகிறது. அன்னல் அரப லா துகத்திமு ஜவாப லவ்லா கப்லஹா, லவ்லாவுக்கு விடையாக வரக்கூடியதை அந்த லவ்லாங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவது தவறு ஃபசா என்ற காரணத்தினால இந்த சொல்லு ஃபசாத் ஆகிவிட்டதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலாம்னு இப்னு கசீர் சொல்லல. அதை நம்ம நிரூபிச்சுக்கிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னொரு ராசியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்ட சொன்னதுக்காக வேண்டி நம்ம இப்னு கசீரை மட்டும் போடல, இப்னு கசீர் போன்ற நூல்களில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓஹோ பாத்தினுல் லிமா ஜக்கர்னா, நாம் ஏற்கனவே சொன்ன இலக்கண விதியின் பிரகாரம் இது பாத்தில் தப்பு, இந்த மாதிரி அர்த்தம் செய்யறது என்றெல்லாம் ராசியிலும் சொல்லியிருக்கிறாரு. அந்த இலக்கண ரீதியா சரியா தவறாண்டு சில வசனங்களை வச்சுட்டு அவங்க ஆர்கின் பண்றாங்க. அது வந்திருக்கிற மக்கள்ல முக்காவாசி விளங்கல. விளங்குற மாதிரி நீங்க வாதம் பண்ணுங்க, அது இலக்கணத்தில் எப்படி தவறு நான் விளக்குறேன். நீங்க விளங்குற மாதிரி முதல் வாதம் பண்ணுங்க. இது இலக்கணப்படி தப்பு தான், சில தப்சீர்ல எழுதப்பட்டதை வைத்துக் கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, யூசுப் நபி எப்படிப்பட்டவருங்க, ஒரு நபி, ஒரு பொம்பளைய நாடு நார்ந்து சொல்லுகிறார்கள், இது நபிக்கு கொடுக்கிற கண்ணியமா அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்பவளம் கேட்டாங்க. கேட்டதுனால நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, இதை பத்தி நம்ம மனசால் நினைச்சாருங்கிறோம்ல, இது நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கும்ல. ஆனா இவங்க தப்சீர்ல இவங்க என்ன எழுதிக்கிறாங்க, தப்சீர் தான் சொல்ல அவசரப்பட்டாரு. தப்சீர்ல என்ன எழுதிருக்காங்க தெரியுமா, அந்த யூசுப் நபி நாடினார்ந்து வருது அது என்ன அப்படின்னு இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்கும் பொழுது சொன்னாராம், இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா இவருக்காக வேண்டி ஒரு மல்லாக்க படுத்து விட்டார். ஓ ஜலச பைன ரிஜிலைஹா, யூசுப் நபி ரெண்டு காலுக்கு மத்தியில் போய் உட்கார்ந்துட்டாரு, அவ்வளவு வேலையும் நடந்து போச்சு, கடைசி காரியம் தான் நடக்கலையே தவிர இது பெருசா, இது கோவம் வரணுமா? மனசால் நினைச்சாரு அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான், அது பயங்கரமா நபிமார்களை கேவலப்படுத்திட்டோமா? இவங்க ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தப்சீர் தப்ரீல என்ன சொல்லி காட்டுறாரு, இப்னு அப்பாஸ் சொன்னதா சொல்லி காட்டுறாரு. அந்த என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் இதை நாங்க ஏத்துக்கறல, ஆனா தப்சீர்ல அசிங்கத்தை காட்டுங்கிறீங்க, அதுக்காகவும் யூசுப் நபியுடைய மேட்டரை எடுத்ததுக்காகவும் சொல்லி காட்டுகிறோம். இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா மல்லாக்கப்படுத்து ஓ ஜலச பை, இதான் தப்சீரா, இதான் நபியை கண்ணியப்படுத்துறதா? ஓ ஜலச பைன ரிஜிலைஹா. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, இப்னு அபி முலைக்கா சொன்னதா போட்டிருக்கிறாங்க, இஸ்தல்கத் லஹு வ ஹல்ல சியாபஹு, அந்த அம்மா மல்லாக்க படுத்துருச்சு, இவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி அவிழ்த்துட்டார், அவ்வளவு வேலையும் நடந்து போச்சு, ஆடைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டார். இது அசிங்கமா? மனசால் நினைச்சாருங்க அசிங்கமா? தப்சீர்லாம் இருக்குது, தப்சீரை சொல்லவே சொல்ல வேண்டியது, தப்சீரை சொல்லுவோம், நேரம் வரணும்னா சொல்லுவோம், கலந்து சொல்லுவோம். ஆனா தப்சீர்ல இல்லாம மதுஹபு கிதாப சொன்னாலும் தலைப்புல உள்ளதுதான். இப்ப தப்சீர்ல என்ன இருக்குன்னு கேட்டா, யூசுப் நபியை கேவலப்படுத்துற விதமாக அந்த பொம்பளை கீழே தள்ளி ஆடையெல்லாம் அவிழ்த்து அந்த மாதிரிலாம் என்ன இருக்கிறது வருகிறது. இஸ்தல்கத் லஹு வ ஜலஸ பைன ரிஜ்லைஹா வ ஹல்ல சியாபஹு அவ் சியாபஹா, அவருடைய ஆடை அல்லது அவளுடைய ஆடையும் கூட எல்லாத்தையும் அவுத்து முழு நிர்வாணம் ஆயிட்டாங்க, அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன இருக்குன்னு கேட்டா, வகாத பைன ரிஜ்லைஹா லியன்ஸா சியாபஹு, அவருடைய அந்த பெண்ணுடைய தொடைக்கு மத்தியில் போய் உட்கார்ந்து விட்டு ஆடையெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய இன்னும் ஜலசமின்ஹா மஜ்லிஸர் ரஜுலி மின் இம்ராத்தி, ஒரு ஆண் தன் மனைவி இடத்துல போய் நெருங்கும் போது உட்கார்ந்து விடுவான அந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது மாதிரி நிறைய இப்னு ஜரீர் தப்ரீல கிட்டத்தட்ட ஒரு 20 அறிவிப்புகளை வரிசையா என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு. அப்ப யூசுப் நபியை மனசால் நினைச்சாரு, இந்த தப்பு நடக்கும்போது அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான் நம்ம எழுதியிருக்கிறோம். இது நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்துன்னு சொன்னக்கூடியவங்க, இதுக்கு என்ன சொல்லணும்? இது மாதிரி உதாரணத்துக்கு தப்ரீயை காட்டியிருக்கிறோம், நிறைய தப்சீர்கள் இதை விட வண்டியா இருக்குது யூசுப் நபியை பத்தி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் பொய்களையும் கப்சாக்களையும் நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி, அவர் விசாரத்துக்கு நெருங்கிட்டாருங்கிற மாதிரி, தொடையில உட்கார்ந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, எங்கள்கிட்ட பார்த்துட்டு மனசால் நினைச்சார் என்பதற்கு கேள்வியை கேட்கறீங்க என்பதுதான் இதுக்கு நம்ம பதிலா சொல்லி காட்டுறோம். தப்சீர்னு ஆசைப்பட்டு தப்சீரும் வரும், தப்சீர்லயும் வண்டவாளங்க நிறைய இருக்குது, அப்பப்போ மதுஹபுக்கு தப்சீர் கலந்து வரும். ஒன்று சாம்பிளுக்கு முதல்ல ஒன்று போட்டுக்கிட்டோம், தப்சீரில் சொல்லலன்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக வேண்டி தான் அது. அடுத்து என்னன்னு கேட்டா,
நசாயி, அது இது ஒரு பெரிய ஆகுமா? நான் அப்பவே சொல்றேன், இது ஒரு மேட்டரே கிடையாது. பேர் நசாயிங்கிறது ஹதீஸோ குரானோ கிடையாது, ஒரு அரபு மொழி சொல்லும் கிடையாது. நசாங்கிறது ஒரு ஊருக்கு பேரு, அந்த ஊர்ல பிறந்ததுனால ஒரு நசாயிம்பாங்க. ஒரு ஊர் பேருங்கிற வகையில உள்ள ஒரு சொல்லா இருக்கிறதுனால மக்கள் அறிமுகத்தில் உள்ள என்னத்துக்கு போட்டு மாத்துவோம் அப்படின்னு செய்யறோம். இப்ப ஜாஃபர்னு பேர் வைக்கிறாங்க. ஜாஃபர்னு ஒருத்தன் ஜஹுபருமா, ஒருத்தன் வந்து ஜாஃபருமா, ஒருத்தன் ஜாஃபருமா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். எப்படி மக்கள் அதிகமா கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலி 100 தடவை சொன்னேன். ஷேயன்னா இருக்கு அரபில, முதல்ல ஷைகுன்னு தான் நான் சொல்லணும். ஷைக்கு அப்துல்லான்னு சொல்லணுமே தவிர ஷேக் அப்துல்லான்னு சொல்லலாமா? ஷேயன்னா இருக்கு அரபில, சாசி சூ தான் இருக்கே தவிர ஷேயெல்லாம் கிடையாது. அப்ப ஷேக் அப்துல்லா, அதே ஷேக் அப்துல்லா தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க, நானும் ஷேக் அப்துல்லாங்கிறேன். அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் ஒரு மார்க்க விஷயமா? ஒரு பேரை சொல்ற விஷயம் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி ஒரு விஷயம் தான். குர்ஆன் ஹதீஸை மாற்றக்கூடிய மேட்டர் இதெல்லாம் கிடையாது. தப்புனா ஒத்துக்கிற வேண்டிய, திருத்திக்கிற வேண்டிய, இது திருத்துற விஷயமே இல்ல. தேவைண்டா தான் திருத்துவோம். ஒரு மசாயில் அக்கீதா நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஏதாவது பாரதூரமா விளைவு வந்தா திருத்துவோம். என்னமோ போயிட்டு போகிறது மைதி பிச்சனை பேர் வச்சு நாங்க திருத்துவோமா? மைதி பிச்சன் பேர் வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம். அவனுக்கு பேர் மைதி பிச்சையா இருந்தா மைதி பிச்சை தான் கூப்பிட முடியும், அது அவன் பேரு. அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் எப்படி கூப்பிட்டுக் கொள்கிறார்கள் அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும். முஹிதீனே மைதீன் தான் சொல்லுவாங்க. முஹிதீன் தான் அந்த சொல்லுடைய சரியான சொல்லு கூட. நம்மளும் மைதீன் தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன் மக்கள் இப்படி தான் சொல்றாங்க. அரபி இலக்கணம் விவாதத்தில் பேசும்போது ஒழுங்கா சொல்லிக் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன, இந்த அலிஃபுலாமீம். அலிஃபுலாமீம் என்பதுல இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தது, அப்படி இருந்தது. இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள், அது அரபுல வழக்கத்தில் இருந்தது. இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நாங்க எழுதுன முழுசா படிக்கணும். அந்த புகாரிக்கு சொன்ன மாதிரி படிச்ச மாதிரி தான் நினைச்சிருக்காங்க. இதையும் அப்படி ஒரு பாரா படிச்சுட்டு வந்து சொல்றாங்க. நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? எனவே அதாவது என்ன செய்யறோம் கேட்டா, நபிகள் இதுல குறிப்பிட்டிருக்கிறோம், என்ன ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறு விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பியதில்லை. இது பற்றி கேள்வி எழுப்பியதாக ஒரு சான்றும் இல்லை. அன்றைக்கு இது சர்வசாதாரணமான நடைமுறையாக இருந்ததை இதிலிருந்து அறியலாம். அதே போல நபிகள் நாயகம் அவர்களின் எதிரிகள் நபிகள் நாயகத்துக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர். திருக்குரானில் கையாளப்பட்ட இது போன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சர்வ சாதாரணமாகவும் அவர்களால் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள். முகமதை பார்த்தீர்களா, அர்த்தமே இல்லாமல் உளறிவிட்டு இறைவேதம் என்கிறார் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் எதையெல்லாம் விமர்சனம் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை. இதிலிருந்து விளங்குறோம்னு தான் எழுதியிருக்கணும். ஒரு விஷயத்தை இதிலிருந்து விளங்குறோம்னு எழுதுனா அதிச கொண்டாந்து காட்டினா, ஒருத்தரும் கேள்வி கேட்கல அப்படின்னா அலிஃபுலாமீம் கேள்வி கேட்டுக்கணுமா இல்லையா? ஒருத்தரும் கேட்கல, நடைமுறையில் இருந்தது, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. இதுல இருந்து விளங்குறோம்னு எழுதியிருக்கிறோம். எதுல இருந்து விளங்குறோம்னு எழுதியிருக்கிறோமோ அது விளக்கம்னு சொன்ன பிறகு அதுக்குள்ள ஹதீஸை கொண்டாந்து காட்டுங்கன்னா எப்படி காட்டுறது? ஹதீஸ் நாங்க சொன்னோமா? ஹதீஸ்ல இருக்குன்னு எழுதியிருக்கிறோம். இது யார் சிந்திச்சாலும் இது விளங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இதுலயும் என்ன செஞ்சுட்டாங்க அவங்க, அது ஒண்ணு வச்சு அது இந்த மாற்றப்பட்ட விஷயம் இருக்கு பாருங்களேன். மாற்ற அந்த கலாலா விஷயம், மாற்ற அந்த கலாலாவோட 2 கேள்வி இருக்கிறார். இது மாதிரி தப்சீர்கள்ல இருக்கு, நீங்களே எந்த தப்சீர்களுக்கு எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறார். எந்த தப்சீர்ல இருக்குங்கிற நான் எடுத்துக்காட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, ஷேக் அப்துல்லா தன்னுடைய வாதத்துல 2 கருத்தும் இருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்காரு தவிர எங்க கருத்து தப்புன்னு சொல்லலன்னு தான் நான் சொன்னேன். அதாவது 2 கருத்தும் இருப்பதாக அவர் சொன்னார் நான் சொன்னேனே தவிர. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவையிலே அமர்ந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, இப்பொழுதுதான் எதிர் அணியரை தலைப்புக்குள்ள வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில்கிட்ட பேரில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது சரியான பதில் இல்லைங்கிறத நம்ம பதில் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். அதே போல